எங்கே போகிறோன்னா காஞ்சிபுரத்தில். சரி சாரி, சென்னையில் வந்து சாரி பார்த்தோம், ஒரு ஐடியா கிடச்சிது. சரி இப்போது டேரெக்டாக அங்கே போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம நிறைய எடுக்கணுமா, அதனால் சரி அங்கே போய் பார்ப்போம். ரேட்டு கம்மிக்கு போறியா குவாலிட்டிக்காக போறியா? குவாலிட்டிக்காக தான் மெயினாக போகிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு தடவை காஞ்சிபுரம் போயிருக்கோம். நம்ம போயிருக்கோம், அந்த ஒரிஜினல் பட்டுலாம் பார்த்துருக்கோம். அது இங்கே விற்கிற ரேட்டை விட அங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ நாங்கள் போய் ஒரு 5 வருஷம் இருக்காது. ஆமாம், 5 வருஷம் இருக்கும். சரி இப்போ போய் என்ன நிலவரத்தில் இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ அங்கே போலையேன்ற அந்த தாட் இருக்காதுல்ல. நம்ம சென்னை பக்கத்துல எடுத்து முடிச்ச பிறகு அங்கே எடுத்துக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா எங்கெங்கேயோ இருந்து காஞ்சிபுரத்துக்கு வராங்க, நம்ம சென்னையிலேயே இருக்கிறோம். சரி ஒரு ரவுண்டு பார்த்துக்கலாம், எதுக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்ட்டு தான். சரி எந்த கடைக்கு போகிறோம் என்ன போகிறோன்னு தெரியல. ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஒரு 2-3 கடை சொல்லியிருக்காங்க. அந்த கடைக்கு போகிறோமா இல்லை எந்த கடைக்கு போகிறோம்னு தெரியல. பார்த்துட்டு சாரி ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 சாரி கிட்ட எடுக்கணும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சொல்லுங்க, எங்கே போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? நீ சொன்னதுதான் அதே தான், காஞ்சிபுரத்துக்கு தான் போறோம். அப்ப நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். நீ தனியா நான் தனியா போக முடியாது, ஒரே வண்டி ஒரே சீட்ல உட்காந்து இந்த பக்கம் பார்த்து அந்த பக்கம் பார்த்து வீடியோ எடுத்துக்கணும். எங்க போறேன்னு கேட்டா நீ காஞ்சிபுரம் போற. ஒரே சேனல்ல 2 பேர் வீடியோ போடுறது. நீ காஞ்சிபுரம் போற, நான் காஞ்சிபுரம் தான் போறேன். நீங்க காஞ்சிபுரத்தை தாண்டி போறீங்க, நான் காயாதபுரத்துக்கு போறேன். நம்ம யார் கூட போறோன்றது தான் முக்கியமான விஷயம். அவரை காமிக்கலாமா? அந்த அவரை காமிக்கலாம். அவரு நம்ம சேனல்ல எப்பவுமே வருவாரு. அவரு இவர் இல்ல, அவரு குட்டி தம்பி காமிங்க. கல்யாணம் வேற பண்ணாங்க. கல்யாண மாலை எப்படிப்பட்ட வாக்குத்தனம் வேணும்னு பாக்குறீங்க? இவர் வந்து குட்டி தம்பி. நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருது. இவர் தான் நாங்க குட்டி தம்பின்னு கூப்பிடுவோம். அவர் வந்து நம்ம மாப்பிள்ளை அந்த சைடு உட்காந்துருக்காப்புல. மாப்பிள்ளை காக்குல மாப்பிள்ளை தான் சம்பவம் பண்ணிருக்காரு. ஆமா, வந்து என்னை வந்து டென்ஷன் ஆக்கி என்னைய வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரமா ஒரே இடத்துல உட்கார வச்சிருக்கா. மாப்பிள்ளைன்னா அப்படிதான் உட்கார தான் வைப்பாங்க. ஒரே இடத்துல உட்கார வச்சு என்னை சோம்பேறி ஆக்கி, என்னை கோவப்படுத்தி, லாஸ்டா டென்ஷன் ஆக்கி காலையிலே போக வேண்டியது. ஆமா, இவரு குட்டி தம்பி கொஞ்சம் வேலை இருந்ததுனால லேட் ஆயிடுச்சு. ராஜன் கூட தான் போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா லேடிஸ் நான் மட்டும்தான், யாரையும் செலெக்ஷனுக்கு கூட்டு போல. போறோம், பாக்குறோம், எழுதுறோம். சீக்கிரமா எடுக்கணும். காலையில இருந்து வீட்டுல வேலை இருந்திருக்கும், அதனால அவனுக்கு டைம் பாஸ் ஆயிடும். நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டோம், ஓகேவா? ஆனா இப்போ நம்ம மத்தியானம் சாப்பாடு செய்யல. ஆமா, இப்போ போற வழியில ஏதாவது லைட்டா சாப்பிட்டுக்கலாம். போய் புடவை எடுத்துட்டு தான் அடுத்த வேலை. நீ சாப்பிட்டியா குட்டி? சாப்பிட்டாச்சா? நீ சாப்பிடல? சாப்பிட்டாச்சா? நாங்கள் வந்து காலையிலே வந்து இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டோம். ஆமாம், நேற்று இட்லி மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு இட்லி உப்புமா செஞ்சுட்டு அதில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டாச்சு. சூப்பராக. இன்னைக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கிளைமேட்னால மந்தமாக இருக்கா இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால ஓய்வு தினம், ஓய்வாக இருக்கு. எவ்வளோ நேரத்தில் போயிடலாம்? கரெக்டாக 1.5 hour. எந்தெந்த கடை சூஸ் பண்ணிட்டீங்களா? 3 கடை சொல்லியிருக்காங்க. ஆமாம், புடவை எடுக்கிறதுக்கு லிஸ்ட்டை எடுத்தாச்சு. ஏன்னா ஒருத்தர் கூட மிஸ் ஆகிடக்கூடாது. கம்மியான ஆள் தான் இருந்தாலும் நம்ம லிஸ்ட்டு வச்சு எடுத்துடலாம். இதில் வேற கலர் வேற பார்த்து வேற எடுக்கணும். யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்கும்? உன்னோட செலெக்ஷன் தானே? எப்படி? என்னோட செலெக்ஷன் தான். யார் யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்கும்னு என் மனசில் தெரியும்ல, அதை பார்த்துட்டு எடுத்துட வேண்டியது. அது என்ன பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஆண்களுக்குலாம் எதுவும் கிடையாது? வேஷ்டி சட்டை எடுப்போம்ல. இருக்கா? வேஷ்டி ஒரு சட்டை, அவ்வளோதான் முடிஞ்சு. ஜாக்கெட் தச்சு கொடுப்பீங்களா இல்லை தைக்காம தான் கொடுப்போம். வேற கொடுக்குறாங்க. டைலர்லாம் தைக்கலாம் முடியாது, டைம் இல்லை. கொடுத்தாதான் ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும்ல. இவங்களுக்கு நான் சாரி எடுத்து கொடுக்குறதுல ப்ளவுஸ் தச்சு வேற கொடுக்கணும். அதனால தான் கடைசி நேரத்தில் வந்து தைக்கிறதுக்கு டைம் ஆகும்னா 1 மாதத்துக்கு முன்னாலே கொடுக்குறோம். அதையே கட்டிட்டு வரணும்னு கிடையாது. ஆமாம், அதோட காஸ்ட்லியெல்லாம் வீட்டில் புடவை வச்சுருப்பாங்க. ஆமாம், அப்புறம் இதை தான் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு இது சும்மா ஒரு சம்பிரதாயத்துக்கு. இது வந்து எதனால சம்பிரதாயம்னா, நம்ம வீட்டில் இதுக்கப்புறம் கல்யாணம் தான் வரும் 2 பசங்களுக்கும். கொஞ்ச நாள் ஆகும். நம்ம பாலப்பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு வந்து நம்ம புது ட்ரெஸ்ஸே எடுக்கல. அப்போ
அப்போ பழைய ட்ரெஸ் தான் 2 பேருமே. அதனால இந்த வீட்டு குரூப் ட்ரெஸ் கண்டிப்பா வந்து ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் கூட எடுக்காம? அப்ப இருந்த பட்ஜெட் அப்படி. இப்போ இருந்த காசுக்கு நம்மளால வந்து பிரியாணி போட்டு மீன் வறுத்து சாப்பாடு தான் கொடுக்க முடிஞ்சது. இப்போ எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்து கடவுள் அடுத்தபடி எடுக்க வச்சிருக்காருல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா. ரொம்ப நாளா பிளான் போகணும்னு. இன்னைக்கு தான் அதுக்கு டைம் கிடைச்சது. சரி போகலாம். செல்லினும் ஊருக்கு போயிட்டா. அவ இருந்தா கூட வர்றது கொஞ்சம் டவுட்டு. அவ வரமாட்டா. நேத்து தான் போனா ஊருக்கு. ஆமா, நேற்றுக்கு தான் போயிருக்கா. நம்ம இன்னைக்கு போய் புடவை எடுக்கிறோம். நான் ஏன்னா வைர ஊசி தான் பார்த்துருக்குறேன். வைர ஊசி சாரி தான் எடுத்து கொடுக்கணும். குத்திரது அதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு. சரி, காஞ்சிபுரத்தில் அது என்ன ரேட்டில் இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு பிடிச்சது அந்த வைர ஊசி தான். கார்ல இருந்து இப்போ அப்படியே இடிச்சு குதிச்சு போயிடுவான்னு நினைக்கிறாங்க பேசுறத பார்த்து. கிருஷ்ணா அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஷோக்கெல்லாம் பார்த்துருப்பாங்க, காமெடி ஷோலாம் பார்த்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய ஷோ பார்த்தாலும் இப்போதைக்கு ஹிட்டில் இருக்கிறது யூடியூப் தான். அது ஒரு காமெடி. இது நம்ம பேசும்போதே வருது. நேற்று வீடியோவில் கூட அண்ணன் தான் சொல்லியிருக்காங்க, தெரியல, அண்ணன் காமெடிக்காக தான் வீடியோ பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து காஞ்சிபுரம் வந்துட்டோம். வர வழியில மழை, கொஞ்ச தூரம் மழை. அதுக்கப்புறம் ஒரு வழியா சேர்ந்தாச்சு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். சாப்பிடுவோம். ஒரு கடை தான் இருக்குது. இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இப்போ பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு நிறைய கடை இருக்கு. வந்தோடனே நேராக கடையில் வந்து உட்காந்தாச்சு. மதியம் சாப்பிடலை, அதனால வந்து சாப்பிட்டுட்டு போய் கடை உள்ள போய் நுழைஞ்சிடலாம். ஏதோ பட்டுக்கோட்டை மெஸ்ஸுன்னு எல்லாமே இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது கடைலாம். ரொம்ப பழைய கடையாக இருக்குது எல்லாம். இங்கே ஏதோ உருண்டை ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து நான்வெஜ் மீல்ஸ். நம்ம வந்து வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வெஜ் மீல்ஸ். வெஜ் மீல்ஸில் வந்து என்ன இதுக்கு என்ன வித்தியாசம்? மோர் குழம்பு இருக்குது, இதில் குழம்பு இல்லை. அதில் மீன் குழம்பு இருக்கும், கறி குழம்பு இருக்கும். நம்மளுக்கு ஆமாம் வெஜ் மீல்ஸ் தான். நான் எங்கே வந்தாலும் வெஜ் மீல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவேன். நெத்தலி ஃப்ரை வந்திருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அதாவது சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, நண்டு குழம்பு, கருவாட்டு குழம்பு, எல்லா குழம்புமே இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு எல்லாமே. என்ன இப்போ கூட்டமே இல்லை, அப்போ அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே தான் அவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கேயாவது உள்ள தள்ளி இவரு சூரி மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டுரு. செருப்பு கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் நினைக்கிறேன். இவ்வளோ செருப்பு இருக்கு. நான் கூட்டம் தேடினாலும் கிடைக்காது. அங்கே அவங்க வந்து எடுத்து காமிச்சாதான் உண்டு. ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டு அதான் தெரியாதுங்க. சேம் கலர்லேயே வரும்ல, பார்டர் இருக்கும். இந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டர்ன் கலர் கலராக இருந்தாலும் இது அபூர்வா இல்லை. ஆனால் கலர் பற்றியா இல்லையா? அங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது பற்றியா இல்லையா?
இது வேற இது வேறயா? பார்டர் சேஞ்ச் ஆகும். பில் கவுண்டர் பக்கத்தில், அதாவது சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் போட்டிருப்பாங்கல்ல எல்லாம், அதே மாதிரி எடுக்கிறேன். சல்வார் இங்கே பார்க்கணும், ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு சாரி முடிஞ்சிருச்சா? சாரி முடிஞ்சிருச்சு, இன்னும் எடுக்கணும். ஓ, பாதி இருக்கப்போ சல்வார் கொடுத்துடலாமா? அவ்வளோ பேர் பண்ணுறாங்க. இல்லை, சாரி பாதி பேருக்கு பாதி சல்வார். டைட்டு தரப்படும். ஷாப்பிங் இங்கே முடிஞ்சுது. இங்கேயே கூட்டம் இருக்கதான் செய்யுது. எல்லாமே சந்துக்குள்ள பொந்துக்குள்ளதான் இருக்கு. நன்கொடை கிடையாது. வைர ஊசி சாரி எடுக்கலாம். இங்க கடைக்குள்ள வந்தாச்சு. ஆமா, கடவுள வந்தாச்சு. இது வந்து செங்கல் என்ன செங்கல் ராயல், செங்கல் பய ராயல், செங்கல் ராயல். இந்த கலெக்ஷன் நல்லா இருக்கு பாத்தீங்களா? அந்த அதான் டாட்டுக்கும் கூட இதுவும் ஒரு சேர்ந்துருக்கும் மிக்சிங். அதெல்லாம் அது ஓகே, நல்லா இருக்கு. இது வந்து நேவி ப்ளூ மாரி வரும். எல்லாத்துக்குமே பச்சை கலர் இருக்கும். அதுலயே பச்சை கலர் தான். ஆமா, பச்சை தான். நீ உனக்கு பாக்குறியா? இல்லங்க, அவங்க இன்ஜினியர் இருக்காங்க. பார்டர் சின்னதா இருக்கு. அப்ப பாருங்க, ஒரே கலரா இருக்கு. நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இந்த கடையை கொஞ்சம் சொன்னாங்க நம்மளுக்கு. சரின்னு சொல்லிட்டு இங்கே கலெக்ஷன் பார்க்கலான்னு தான் வந்தோம். வந்த உடனே எனக்கு சாரீ ரொம்ப பிடிச்சி போச்சு. இங்கே ரொம்ப நல்லா இருக்குது இந்த கடையில். பட்டுப்புடவை அது பில்லு கூட ஒட்டலை. அந்த சாரீ நான் உடனே எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்க. இப்போ நைட் வந்து டின்னர் எங்கேயோ வந்து கிடையாதுங்க. இங்கே வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன். என்ன சாப்பாடு? என்ன எடுத்தாச்சா? நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன எல்லா கடைக்கும் போயாச்சு. ஏன் அது பிடிக்கல? பர்பிள் கலர். இதுவே லைட் கலரா இல்லையா பர்பிள் கலர்? இவன் இது ஆடி ஆஃபர். என்ன எவ்வளோ இருக்கும் சொல்லுங்க பாப்போம். எவ்வளோ சொல்லுங்க, ரேட் சொல்லுங்க. அங்கே பார்த்து 50 ரூபா. 3000 ரூபா, 850 ரூபா. இப்போ நம்ம வந்து பச்சை பாஸ் வந்திருக்கோம். எப்படி சென்னையில் எடுக்கிறதுக்கும் இங்கே எடுக்க கம்மியாக இருக்குமா? ஒரே ரேட்டா? பச்சை பாஸும் அங்கேயும் இங்கேயும் ஒன்று தான், ஆனால் எல்லாம் ஒரே ரேட் தான் இருக்கும். அக்கா அந்த ப்ளூ எடுங்களா, அதோ அந்த சந்து உள்ள இருக்கு பாருங்க. அதுக்கு எதுக்கு 1500 ரூபா செலவு பண்ணி இங்கே வரணும்? இங்கே வரணும், அது வேண்டாம். சென்னையில் இருக்கிறது அங்கே இருக்கு. பிரித்து காட்டுறீங்களா? சென்னையில் இருக்கிற ரேட்டு தான் இங்கே உள்ள ரேட்டா? இங்கே இருந்தால் சென்னைக்கு போதான் பச்சை பாஸுக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம 1500 ரூபா செலவு பண்ணி இங்கே வரணும்னு கேட்குறேன். இங்கே இப்போ இதுக்காக வரல, எதுக்காக வரல? இந்த கடைக்கு மட்டும் வந்தீங்க. இதோட 4 கடை 5 கடை பார்த்தேன். ஆமாம், இது அங்கே என்ன போவீங்க? சென்னை சில்க்ஸ் போவீங்க. அங்கே வந்து குமரன், சென்னை,
போத்தீஸ் போவீங்களா? போத்தீஸு, சரவணா ஸ்டோரு எல்லா இடம் போவோம். இங்கே அந்த கடையில் பச்சை பஸ் மட்டும் தான் இருக்குது. இருக்குது, எல்லாம் இருக்கும். எல்லாம் இருக்கு. சரவணா ஸ்டோர் இருக்குது. போத்தீஸ் இருக்கா? போத்தீஸ் இருக்காது. குமரன் இருக்காங்க. சும்மா செலக்ட் பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும். நம்மளுக்குன்னா ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலாம், கொடுக்குறவங்களுக்கு திருப்தியாக இருக்கணும்னு அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிறாங்க. ஈஸியாக என்னாச்சு? சுடிதார் எடுத்துட்டோம்னா அது சாரி கேட்டுறதோட விஷயம். இது ஒரே கலராக இருக்குது. சேமா எடுத்துட்டு வந்துட்டீங்க. இதில் வேறு கலர் இன்னொன்று எடுக்கும். டார்க் கலர் இருந்தால் கூட ஓகே தான். இது ஓகேவா?